அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்குமே அதை மாத்தல. அதை எதிர்த்து கேள்வி விட்டுருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? நாங்க இங்க ரூம்ல தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸா. நாங்க கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்றோம். கேஸுமே இப்போ வாங்கிட்டோம். ஆனால் அப்பயும் கரண்ட் வந்துட்டு அதிகமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்தாலுமே 1000-1500 ரூபாய்க்கு மேலே வருது. கூலிக்கு வேலை செய்கிறவங்க, நாங்கள் கூலிக்கு வேலை செய்கிறவங்க விலைவாசி எதுக்குன்னா போனால் நாங்கள் எப்படி வீட்டு வாடகை கொடுக்கும், எப்படி சாப்பிடுவோம்? அப்படி ஒரு இது இல்லை. கரண்ட் பில்லும் ஏற்றி வாங்குறாங்க வாடகை இருக்கிற இடத்த. எப்படி கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் மாசம் மாசம் கட்டுற மாதிரி பண்ணி தரோம்னாங்க. இப்போ எதுவுமே பண்ணல. இது எப்படி இருக்கு? இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே கஷ்டத்தை சந்திக்கிறது ஏழை மக்கள் மட்டும்தான், பொதுமக்கள் மட்டும்தான் சந்திக்கிறாங்க. அரசியல்வாதம் 2 கட்சியுமே சந்திக்கல, பொதுமக்கள் மட்டும்தான் சந்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்கிறது இதுதான். இல்லைம்மா, இப்போ முன்னே இருந்த ஆட்சிக்கு இப்போ கரண்ட் பில் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? அதிகமாக தான் சார் இருக்குது, அதிகமாக இருக்குது. விலைவாசியும் அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் 40 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்றைக்கி 75 ரூபா. 75 ரூபா 1 கிலோ அரிசின்னா என்னோடய சம்பளம் எவ்வளோ? 300 ரூபா. வீட்டு வாடகை பார்க்கணும், சாப்பாடு செலவு பார்க்கணும். இதுவே 60 வயசுக்கு மேலே வேலையில் இருக்கக்கூடாதுன்னு அதுவும் ஒரு சட்டம் போகுது, பிஜேபி. அதுவும் சட்டப்படி தப்பு. நாங்கள் மருந்து மாத்திரைக்கு போய் பிச்சை எடுக்க முடியும்? சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இப்போ கட்டிக்கிட்டு வரோம்ப்பா. 1000 ரூபா, 1500 2000 ரூபா கிட்ட கூட கட்டிக்கிட்டு வரோம். கொலப்பாக்கம் எங்களுக்கு வீடு கொலப்பாக்கம். அங்கே கூட அதிகமாக தான் பையன் வீட்லேயும் கட்டுறாங்க, பொண்ணு வீட்லேயும் அப்படி தான் கட்டிக்கிட்டு வராங்க. வாடகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வாடகை இருக்கிற வீட்டில் கஷ்டம். நாங்கள் வந்து பையன் சொந்தமாக வாங்கிட்டு போனதுனால அதான் இந்த கரண்ட் பில்லு கட்டுறது அதிகமாக வாடகைக்கு மேலே ஆகுது. 1000 ரூபா, 1800 ரூபா. நாங்கள் டெய்லி வேலை பார்க்குறவங்க 2 மாதங்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் சொன்னாலும் நல்லா நடைமுறைப்படுத்தினாலும் நல்லாயிருக்கும். மாதம் மாதம் வர்றது என்ன இதில் உங்களுக்கு கஷ்டம்? 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறதுல 2 மாதத்துக்கு ஒரு தடவைனா மாதம்னா தெரியாது, அது கையோட போயிடும். இது இப்போ வாங்குறது வந்து நம்ம சில மொத்தமாக கட்டுறது கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றி தரேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? மாற்றம் வரணும்ண்ணா அதை எதிர்பார்க்குறோம். விலைவாசியெல்லாம் முந்தையோட இப்போ அதிகமாக தான்ப்பா இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. குறைஞ்ச பாடு இல்லை. அப்போ இருந்தே இருக்குது. இப்போ ரொம்ப அரிசி 70 ரூபா, இப்போ 70 ரூபா 80 ரூபா இப்போ 1 கிலோ அரிசி. மருந்து மாத்திரை வாங்கணும்ல. நாங்கள்லாம் சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு. நான் பிள்ளைங்கள்லாம் போய் கை நீட்டி கெஞ்சின்னு வர முடியுமா? 60 வயசுக்கு மாட்டா வேலை தரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. 60 வயசுக்குள்ளவங்களாம் வீட்டில் உட்கார வச்சு அவங்க சம்பளம் தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. பழிச்சு தானே வாங்கணும். நான் கார்பரேஷனில் வேலை செஞ்சிருந்தேன். 19 வருஷம் கார்பரேஷனில் குப்பை வர வேலை செஞ்சேன். வேலையிலேருந்து வீட்டுக்கு அனுப்பி இந்த 5 வருஷமாக நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதெல்லாம் எந்த ஆட்சி வந்து எங்களுக்கு என்ன செய்யுது? இதில் விலைவாசி ஏற்றி விட்டு வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல. எங்களுக்கு மருந்து மாத்திரைக்கு யார்கிட்ட கேட்க முடியும்? 60 வயசுக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டம் கொண்டாந்தாங்களா? 60 வயசுக்கு மேலே வீட்டில் உட்கார வச்சு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியது. நான் இல்லை சொந்த வீடு கொடுப்பேன். ஒரு குவார்ட்டர்ஸ் கூட கொடுக்க முடியாத ஆட்சிக்கு ஓட்டு போட்டு நாங்கள் என்னத்தை பண்ணோம்? ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாமா? சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல சார். பிடிச்சதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? விலைவாசி குறைஞ்சா தான் நாங்கள் எங்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியும். விலைவாசி குறைஞ்சாதான் இயல்பு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் பிடிச்சதுன்னுவோம். எங்களுக்கு பத்தாக்குறையா வட்டிக்கு வாங்கி வாழ்க்கை நடத்துறதுக்கு எப்படி சார் பிடிக்கும்? பிடிக்கல. அடுத்த ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு விலைவாசி குறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை சார், வாய்ப்பு இல்லை. அதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போவே அப்படின்னா இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இதோட கேவலமாக இருக்கும். இவங்க 2 பேரும் வந்தாலே மாற்றி மாற்றி இப்படி தான் வரும். பொதுவில் எவனா வந்து ஆண்டுட்டு போட்டோம் நாட்டை. யார் வரணுன்றது இல்லை, அந்த ஓட்டு நிர்ணயிக்கிற நேரத்தில் யார் வரணும்னு முடிவு பண்ண வந்து கடவுள். நம்மளால யார் வந்தாலும் எங்களுக்கு நல்லது நடக்கலையே, கெட்டது தான் நடக்குது. இன்னும் நல்லது நடக்கு. 1200 ரூபா முதியோருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, விதவை பென்ஷனு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? வேலை கொடுக்குறதுல 60 வயசுக்கு மேலே வேலை தரமாட்டேன்னாக்கா 1200 ரூபா பென்ஷனில் என்னோட சுகர் மாத்திரை வாங்க முடியுமா? சாப்பிட முடியுமா? வேலை செய்யாத நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? பிள்ளைங்கிட்ட போய் இருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அதிகமாக கரண்ட் பில் கட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா? அதிகமாக தான் கட்டுறோம். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியே நாங்கள் 4000 அப்படி தான் கட்டுறோம். ஆமாம், மாதம் கட்டினா கம்மியாக தான் வரும். ஏன்னா யூனிட் அதிகமாகிடுதில்ல. 2 மாதத்துக்கு பார்க்கும்போது யூனிட் அதிகமாகும் போது அந்த யூனிட் அதிகமானதுக்கான சார்ஜ் வேறு. கம்மி யூனிட் இருக்கும்போது அதுக்கான சார்ஜ் வேறு. அப்போ 2 மாதம்னு பார்க்கும்போது யூனிட் அதிகமாக தான் காமிக்கும். அதுக்கான சார்ஜ் போடும்போது நாங்கள் அதிகமான பணம் தான் கட்டுவோம். கரண்ட் பில் மாதம் மாதம் மாற்றினா உங்களுக்கு பெனிஃபிட் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பெனிஃபிட்டு தான், பெனிஃபிட்டு தான். யூனிட் கம்மியாக இருக்கும், அந்த யூனிட் கம்மியாக உள்ள அமௌண்ட்டு தான் வாங்குவாங்க. அது எங்களுக்கு பெனிஃபிட்டு தான்.